புதுப்பானையில் தைப்பொங்கல் பொங்குவது போல் வாழ்வில் இன்பம் பொங்கட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிப்பு. சீதா லட்சுமி போட்டியிடுவார் என நாம் தமிழர் கட்சி தலைமை அறிவித்தது. தமிழ்நாடு முழுவதும் பொங்கல் பண்டிகை கோலாகலம். புத்தாடை அணிந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாட்டம். புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரை மணி நேரம் முன்னதாகவே தொடங்கிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு. 1100 காளைகள், 900 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 3 வீரர்கள் காயம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு முதலமைச்சர் சார்பில் டிராக்டர் பரிசாக வழங்கப்பட உள்ளது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி சார்பில் கார் வழங்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள். 3 முக்கிய ஜல்லிக்கட்டு போட்டிகளும் சத்தியம் டிவியில் 3 நாட்களும் தொடர் நேரலை. புதுச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக அலுவலகத்தில் வடமாநில மாணவிக்கு கூட்டு பாலியல் பலாத்கார முயற்சி நடந்ததாக தகவல். மாணவி கூச்சலிடவே குற்றவாளிகள் தப்பி ஓடிய நிலையில் கீழே விழுந்து லேசான காயமடைந்த மாணவிக்கு சிகிச்சை. செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி அருகே விபத்தில் சிக்கிய 2 லாரிகள் மின்சார டிரான்ஸ்பார்மரில் மோதி நின்றதால் பதற்றம். மின்கம்பம் உடைந்து மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பொறி கிளம்பியதால் பரபரப்பு. சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து கோயம்பேடு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களில் அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. சென்னையிலிருந்து 3 நாட்களில் 7,60,000 பேர் அரசு பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு பயணம். பிரதமர் மோடிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இருவரும் பொய் வாக்குறுதிகளை வழங்கி பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 4 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் பிராமண தம்பதிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை. மத்திய பிரதேச அரசின் பிராமண நலவாரிய தலைவர் அறிவிப்பு. நான்கு நாட்கள் பயணமாக சீனா சென்றார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க. சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. ஒடிசா அணிக்கு எதிரான ISL கால்பந்து போட்டி. பரபரப்பான போட்டியில் கேரளா அணி த்ரில் வெற்றி.